வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் உலக கிரிக்கெட்டில் அதிகம் பேசப்பட்ட இரண்டு முக்கிய போட்டிகளை முழுமையாக பார்க்க போகிறோம். முதல் போட்டி இலங்கை மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் மோதல். இதில் இலங்கை அணி அபாரமாக விளையாடி முதல் இன்னிங்ஸிலேயே வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது போட்டி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான பரபரப்பான ஆட்டம். இதில் இந்திய அணிக்கு ஏற்பட்ட தோல்வி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முதலில் இலங்கை அணியின் ஆட்டத்தை பார்ப்போம். டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தது. ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் அதன் பிறகு இலங்கை பேட்ஸ்மேன்கள் மிகவும் பொறுப்புடன் விளையாடினர். ஒவ்வொரு ரன்னையும் பொறுமையாக சேர்த்த அவர்கள் வெஸ்ட் இண்டீஸ் பந்துவீச்சாளர்களுக்கு எந்த வாய்ப்பையும் எளிதாக வழங்கவில்லை. இந்த போட்டியின் மிகப்பெரிய ஹீரோ லஹிரு உடாரா. தொடக்கத்திலிருந்தே நம்பிக்கையுடன் விளையாடிய அவர் சிறப்பான சதம் அடித்து இலங்கை அணியை வலுவான நிலைக்கு அழைத்துச் சென்றார். வேகப்பந்துவீச்சாளர்கள், சுழற்பந்துவீச்சாளர்கள் என அனைவரையும் மிகத் திறமையாக எதிர்கொண்டார். அவரது இன்னிங்ஸில் அழகான கவர் டிரைவ்கள், ஸ்ட்ரெயிட் டிரைவ்கள், புல் ஷாட்கள் என ரசிகர்களை ரசிக்க வைத்த பல தருணங்கள் இருந்தன. அவருக்கு மறுமுனையில் மற்ற பேட்ஸ்மேன்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தனர். பெரிய பார்ட்னர்ஷிப்கள் உருவானதால் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் தொடர்ந்து அழுத்தத்தில் இருந்தனர். ஒரு கட்டத்தில் போட்டியின் முழு கட்டுப்பாடும் இலங்கை அணியின் கையில் சென்றது. வெஸ்ட் இண்டீஸ் பந்துவீச்சாளர்கள் புதிய பந்தில் சிறிது ஸ்விங் பெற்றாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்த முடியவில்லை. லைன் மற்றும் லெங்த்தில் நிலைத்தன்மை இல்லாததால் இலங்கை வீரர்கள் எளிதாக ரன்களை சேர்த்தனர். கேப்டன் பல்வேறு மாற்றங்களை செய்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி மிகப்பெரிய ஸ்கோரை பதிவு செய்தது. அதனால் வெஸ்ட் இண்டீஸ் மீது கடுமையான அழுத்தம் உருவானது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் இன்னிங்ஸ் முன்னிலை எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதையே இலங்கை அணி இந்த போட்டியில் மிகச் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது. அதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. இலங்கை வேகப்பந்துவீச்சாளர்கள் துல்லியமாக பந்துவீசி ஆரம்பத்திலேயே முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினர். தொடர்ந்து சுழற்பந்துவீச்சாளர்களும் சிறப்பாக செயல்பட்டதால் ரன்கள் எடுப்பது மிகவும் கடினமாக மாறியது. ஒவ்வொரு விக்கெட்டும் விழும்போதும் இலங்கை வீரர்களின் உற்சாகம் அதிகரித்தது. களத்தடுப்பும் மிகச் சிறப்பாக இருந்தது. கேட்கள் எதையும் தவறவிடாமல் பிடித்தனர். அதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி முழுவதும் அழுத்தத்திலேயே விளையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் மூலம் இலங்கை அணி போட்டியில் மிகப்பெரிய முன்னிலை பெற்றுள்ளது. இந்த ஆட்டத்தின் தற்போதைய நிலையை பார்த்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இலங்கை அணிக்கே அதிகமாக இருப்பதாக கிரிக்கெட் நிபுணர்கள் கூறுகின்றனர். இப்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து போட்டியை பார்ப்போம். இந்த போட்டிக்கு முன்பே இரு அணிகளும் சிறந்த ஃபார்மில் இருந்ததால் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். ஆனால் போட்டியின் முடிவு இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்தது. டாஸ் முடிந்த பிறகு தொடக்கத்தில் இந்திய அணி நம்பிக்கையுடன் விளையாடியது. ஆனால் முக்கியமான நேரத்தில் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தது. நல்ல தொடக்கம் கிடைத்திருந்தாலும் அதை பெரிய இன்னிங்ஸாக மாற்ற முடியவில்லை. மிடில் ஆர்டரில் யாரும் நீண்ட நேரம் நிலைத்து நிற்காததே இந்திய அணியின் மிகப்பெரிய பலவீனமாக மாறியது. மறுபுறம் இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சாளர்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக பந்து வீசினர். குறிப்பாக முக்கிய பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக சரியான திட்டத்துடன் செயல்பட்டனர். அதனால் இந்திய வீரர்கள் சுதந்திரமாக ஷாட் அடிக்க முடியாமல் தவித்தனர். இந்தியா எடுத்த இலக்கை துரத்திய இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் கவனமாக விளையாடியது. அதன் பிறகு ரன் வேகத்தை மெதுவாக அதிகரித்து போட்டியை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. பெரிய பார்ட்னர்ஷிப்கள் உருவானதால் இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இதன் விளைவாக இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு பிறகு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அடுத்த போட்டியில் இந்திய அணி எந்த மாற்றங்களை செய்யும் என்பதே தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த தோல்விக்கு பிறகு இந்திய அணியின் பேட்டிங் வரிசை மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. நல்ல தொடக்கம் கிடைத்தும் அதை பெரிய ஸ்கோராக மாற்ற முடியாதது ரசிகர்களை ஏமாற்றமடைய வைத்துள்ளது. குறிப்பாக மிடில் ஆர்டரில் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பொறுப்புடன் விளையாட வேண்டிய நேரத்தில் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தது போட்டியின் திருப்புமுனையாக அமைந்தது.
மறுபுறம் இங்கிலாந்து அணி ஒவ்வொரு கட்டத்திலும் மிகவும் திட்டமிட்டு விளையாடியது. பந்துவீச்சில் கட்டுப்பாடு, களத்தடுப்பில் சுறுசுறுப்பு, பேட்டிங்கில் பொறுமை என 3 துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டதால் அவர்கள் வெற்றியை எளிதாக கைப்பற்றினர். இந்திய அணியின் பந்துவீச்சாளர்களும் தங்களால் முடிந்தவரை போராடினார்கள். புதிய பந்தில் சில நல்ல ஓவர்களை வீசியிருந்தாலும் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுக்க முடியவில்லை. எதிரணி பேட்ஸ்மேன்கள் சிறிய தவறுகளையும் வாய்ப்பாக மாற்றி ரன்களை தொடர்ந்து சேர்த்தனர். கேப்டனின் பந்துவீச்சு மாற்றங்கள் குறித்து பல முன்னாள் வீரர்கள் விவாதித்து வருகின்றனர். சிலர் மாற்றங்களை இன்னும் முன்பே செய்திருக்கலாம் என்று கூற, மற்றவர்கள் பேட்ஸ்மேன்களின் செயல்பாடே தோல்விக்கான முக்கிய காரணம் என கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த போட்டி மீண்டும் ஒரு விஷயத்தை நிரூபித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் சிறிய தவறுக்கு கூட பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், ஒரு முக்கியமான கேட்ச் அல்லது ஒரு சிறந்த ஸ்பெல், இவற்றில் ஏதேனும் ஒன்று போட்டியின் முடிவையே மாற்றிவிடும். இப்போது மீண்டும் இலங்கை அணியை பற்றி பேசலாம். இலங்கை வீரர்களின் உடல்மொழி இந்த போட்டியில் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு விக்கெட் விழுந்தபோதும் அவர்கள் கொண்டாடிய விதம், ஒருவருக்கொருவர் கொடுத்த ஊக்கம் அணியின் ஒற்றுமையை வெளிப்படுத்தியது. இளம் வீரர்களும் அனுபவம் வாய்ந்த வீரர்களும் இணைந்து செயல்பட்டது இலங்கையின் மிகப்பெரிய பலமாக அமைந்தது. லஹிரு உடாராவின் சதம் இந்த தொடரின் முக்கியமான இன்னிங்ஸ்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடினமான சூழ்நிலையிலும் அமைதியாக விளையாடி அணிக்கு தேவையான ரன்களை சேர்த்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. அவரது இன்னிங்ஸ் வருங்கால போட்டிகளிலும் இலங்கை அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரை அடுத்த இன்னிங்ஸில் மிகப்பெரிய போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. முன்னணி பேட்ஸ்மேன்கள் நீண்ட நேரம் களத்தில் நிற்க வேண்டும். இல்லையெனில் இந்த போட்டியில் இருந்து மீண்டு வருவது மிகவும் கடினமாகிவிடும். இந்தியா இங்கிலாந்து தொடரிலும் இன்னும் பரபரப்பு குறையவில்லை. இந்த தோல்விக்கு பிறகு இந்திய அணி அடுத்த போட்டியில் வலுவான கம்பேக் கொடுக்குமா அல்லது இங்கிலாந்து தனது ஆதிக்கத்தை தொடருமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்துள்ளது. கிரிக்கெட்டின் அழகே இதுதான். ஒரு நாள் ஹீரோவாக இருந்த வீரர் அடுத்த நாள் சவால்களை சந்திக்கலாம். அதேபோல் ஒரு தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுந்து வெற்றி பெறும் அணிகள்தான் சாம்பியன் அணிகளாக மாறுகின்றன. நண்பர்களே, இன்று நடந்த இந்த 2 போட்டிகளும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளன. இலங்கை அணி பொறுமை, திட்டமிடல் மற்றும் ஒற்றுமையால் முன்னிலை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் இந்திய அணி தனது தவறுகளை சரிசெய்து அடுத்த போட்டியில் வலுவாக திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த 2 போட்டிகளை பற்றி உங்கள் கருத்து என்ன? இலங்கை இந்த டெஸ்டை முழுமையாக வெல்லுமா? இந்தியா அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். கிரிக்கெட் அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய கிரிக்கெட் அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம்.